வரலாறு என்பது எழுதப்படுவதல்ல, அது தனி ஒரு மனிதனால் படைக்கப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு தனி மனித வரலாற்றை படைத்த எங்களின் மக்கள் முதல்வன், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்திலே இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் ஒரு தனிமனித வரலாற்றை படைத்து இன்று மக்களின் இதயங்களில் வென்றெடுத்த ஒரு முதல்வராக திரு விஜய் அவர்கள் தெரிகிறார். இன்று பிறந்தநாள் காலம் அவர்களுக்கு எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாகவும் தமிழக மக்கள் மூலமாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே ஒரு 3 விதமான கோரிக்கைகளை அவருக்கு முன்வைக்கிறோம். முதல் கோரிக்கை என்னவென்றால், ஒரு போதை கலாச்சாரம் இல்லாத ஒரு சமுதாயம், அடுத்தது பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சமுதாயம், அடுத்தது லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு சமுதாயம். இந்த 3 சமுதாயத்தையும் உருவாக்க முதல்வர் அவர்கள் பாடுபட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அவர்களுக்கு முன்வைக்கிறோம். இதை செய்வார் என்று கட்டாயம் நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த 3 விதமான காரியங்களை செய்வதென்பது கொஞ்ச நாளிலே இது செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே வேளையிலே தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இப்போ இந்த வள்ளுவன் வாக்கியக்கிணங்க அவர் நீண்ட ஆயுளோடும் நீண்ட சௌபாக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம்.